ஓகே, நாங்கள் வந்து ஆர்எக்ஸ்டி ஃபினான்ஷியல் ஹெல்த் கிளினிக்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் இது வரைக்கும் 200 தனிநபர் ஆலோசனை வழங்கியிருக்கோம். இதில் நாங்கள் முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். போன தலைமுறையில் வந்து நம்ம பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் யாருக்கும் இருந்ததில்லை. அவங்க வாழ்க்கையிலே மொத்தமாக 1 லட்சம் அப்படிங்கிறது பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தலைமுறையில் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பணம் தான் அதிகமாக இருக்கே தவிர அந்த பண பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகலை. ஏன்னா நமக்கு போன தலைமுறையில் பணம் இல்லாததுனால பண பழக்கமே கிடையாது. பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அனுபவிக்கணும், முதலீடு பண்ணணும், மேலாண்மை பண்ணணும், இது எதுவுமே நம்ம போன தலைமுறை பண்ணலை. ஏன்னா பணம் இல்லை. அந்த தலைமுறை நமக்கும் கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த தலைமுறையும் வந்து தடுமாறுறாங்க. ஸோ அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறான முதலீடுகள் அப்படிங்கிறத விட பழமையான முதலீடுகள், அது தங்கமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அதில் முதலீடு பண்ணுறாங்க. நான் பழமையான முறை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தங்கத்தில் தான் நிலத்தில் தான் நம்ம எல்லாருமே முதலீடு பண்ணுவோம். நீங்கள் வந்து தங்கத்தோட விலை ஒரு 30 வருடத்துக்கு முன்பு என்ன இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஏற்றத்தை வந்து நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நிலம், இப்போ வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 991 5 லட்ச ரூபா விற்ற நிலம் வந்து இப்போது வந்து 5 கோடி 6 கோடியாக விற்றுட்ருக்கு. இந்த 33 வருஷத்தில் இது பார்க்குறதுக்கு பெரிய ஒரு தொகையாக தெரியும், 5 லட்சத்துலேருந்து 5 கோடி அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 16% தான் வருது. நம்மளுடைய சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து 20% வந்து நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருடந்தோறும் கொடுக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பழமையான ஒரு முதலீடு திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புதுமையான விஷயங்களுக்கு மாறணும். அதற்கு வந்து நிதி ஆலோசகர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கடன்கள் வாங்கி, அதிகமான கடன்கள், தங்கள் சக்திக்கு மீறிய கடன்கள் வாங்கி முதலீடு பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, போன தலைமுறையோட இந்த தலைமுறை வந்து பணத்தால் வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாகிறாங்க. ஸோ நீங்கள் நிதி சார்ந்து எந்த செயல்பாடு செய்தாலும் எங்களை போன்ற ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க. அது எதுவானா இருக்கட்டும். கார் வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்களா, தாராளமாக வாங்குங்க. ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கினீங்கன்னா அந்த காரையும் வீடையும் நீங்கள் வாங்கலாமா, அப்படி வாங்கலான்னா அதை கடன் மூலமாக வாங்கலாமா, இல்லை சொந்த பணம் மூலமாக வாங்கலாமா, இல்லை வேறு வழிகளில் வாங்கலாமா, இப்படியான அறிவுரைகளை நாங்கள் சொல்லுவோம். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 மாதம் கழித்து உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும், 1 வருடம் கழித்து உங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்கும், 2 வருஷம் கழித்து நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு கட்டமைப்போடு நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட பெருமளவில் போய் கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட அசோசியேஷனில் இதை வந்து பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுத்துட்டிங்கன்னா, அது ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, இந்த நல்ல செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது.